ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க அப்புறம் மகாநதியில் வந்துட்டு மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க ராகினிக்கு வயிறு எரியுதுங்க. ஏமா வயிறு எரியுதுன்னு சொல்லி கேட்டால் இவங்கள பார்த்தாலே எனக்கு எரியும் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் இருக்குது. சரி விடு நீ தண்ணி ஊற்றி அணைச்சிக்கோ, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஆசிரமம் இருக்க இடம் தெரிஞ்ச உடனே நானே நேரில் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைம் பார்த்து தாத்தா வர ஏமா வாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணு, நீ இதையும் மதிச்சு கூப்பிட்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை வரேன் தாத்தான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. இங்கே வந்தால் வெண்ணில இவங்க தானான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்களாம். கன்ஃபார்ம் இவங்க தானா இல்லை வேற யாராவது சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் புருஷனை வறுத்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே நான் கூட டயர்ட் ஆகிட்டேன்ப்பா, ஆனால் மருமகன் அப்படி இல்லைப்பா, உனக்காக கண்டுபிடிச்சு கொடுத்தாருப்பான்னு அப்படியே ஒரு லவ். இந்த லவ் உண்மையாயிடுச்சு, இவருக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு நீ முடிவு பண்ணினா எல்லாம் கரெக்டுமா அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொரு பக்கம் நம்ம டைனிங் டேபிளில் உட்காந்து மொத்த குடும்பம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்து இவங்க கிண்டெல்லாம் கேளையுமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம காவேரி ஒரு இடிக்க புருஷன் அடிக்கிறியாடின்னு சொல்கிறாங்க. புருஷன் அடி வாங்காதவன் இந்த நாட்டில் இருப்பானான்னு, அவன் புருஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்களோட ரியாக்ஷன். நம்ம கங்கா ஒரு பக்கம் குமரன் அடிக்க, ரெண்டு பேத்துக்கு அட்வைஸை கொடுக்க, சரி போதும் விடுங்கன்னு சொல்லிட்டு ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு போக எனக்கு இது மாதிரி கேக் வெட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு நர்மதா கேட்குது. கண்டிப்பாக ஸ்பெஷலாக செஞ்சிடலாமா, கவலைப்படாதமாங்கிறாங்க. இன்னொரு பக்கம் குமரனை பற்றி பெருமையாக விஜய் பேசினதை சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்களாமா. சூப்பரில் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் உட்காந்துருக்காங்க நம்ம காவேரி. அந்த டைம் பார்த்து விஜய் வேற கடைசியாக இவங்களோட ரொமான்ஸை வச்சுட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறாராம். இதுக்காக தான் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வைக்கிறாங்க. எப்பரா சொல்கிறதுன்னு தெரியுமா, வாயால் தான் சொல்லணும். நம்ம காவேரியோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது தெரியுமா, சொல்லு நீ தைரியமான ஆள் தானே, சொல்லி தான் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக லவ் மூடுக்கு வாமா, அப்போ தான் என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியுமாங்கிற மாதிரி இருக்குது அவரோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன்னு சொல்லிட்டாங்களாட்டுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்தாங்க பாரு, அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்து ஹார்ட் பீட் எல்லாம் பக்குன்னு எகுறது. அது வேற லெவலில் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்